ஷிஃப்ட் தேடிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு i20 லைக் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி செக்மெண்ட். அதுல இந்த வண்டி கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் தான். நம்ம லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸ் முன்னாடி கூட இதே வண்டி இதே மாடல் இதே கலர்ல ஒரு வண்டி போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். 2014 மாடல் Hyundai i20ல அஸ்ட்ரால ஆப்ஷனல் வேரியன்ட்னா வித் சன்ரூஃப் ஆப்ஷனோட வர டைப். சன்ரூஃப் ஏர் பேக் எத்தனை இதுல? ஆனா ஏர் பேக் வந்து பொறுத்த மட்டும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா 8 ஏர் பேக் வரும். 8 ஏர் பேக். அந்த டைம்ல இந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. எதுவுமே கிடையாது. சன்ரூஃப் வர்க்கிங் தான். ஏசி சூப்பரா இருக்குண்ணா. ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. பேக் ஒரு 60% கண்டிஷன்ல இருக்கும். சீட் கவர்ஸ்லாம் பாருங்கண்ணா. பாத்தீங்க அப்படின்னா 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாவே கம்பெனில தான் பாத்துருக்காங்க. பிடிஎஃப் இருக்குங்கண்ணா. அந்த வண்டிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். லாஸ்ட் நவம்பர்ல தான் 120ல சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குண்டான பில் எல்லாமே இருக்கு. வண்டி நீட்டா இருக்கு. சன்ரூஃப் வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. ஆனா இந்த சூப்பரான வண்டிக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,38,000 ரூபாய் கேட்கறோங்கண்ணா. அதுல சின்னதா நெகோஷியபிள் பண்ணி தரலாம். நெகோஷியபிள் இல்லைன்னு சொல்லல, நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஆனா இந்த ஆப்ஷன்ஸுக்கு தான் எனக்கு வண்டின்னு வச்சுக்கோங்களேன். எங்க என்னாலும் கிடைக்காது இந்த வண்டி. பெட்ரோல் இன்ஜின்ல நம்பி எடுக்கலாம். கண்டிப்பாங்க. வேலை வைக்காது சிஸ்டம். இதே 14 ஷிஃப்ட் ஒரு பெட்ரோல் வண்டி என்ன ரேட் போகும்? தாராளமா 4,5 லட்சம் ரூபாய் கேட்பாங்கண்ணா. இதே அதுல வந்து ஃபியூச்சர்ஸ் கம்மியா இருக்கும். டுவல் ஏர் பேக் வரும், ABS அலாய் வீல்ஸ் வரும். இதுல 8 ஏர் பேக் வரும். நீங்க 8 ஏர் பேக் தான் வண்டியோட காசுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ரீப்ளேஸ்மெண்ட் காசு தான் எனக்கு வண்டியோட காசு.